என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பதிவு எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை டியூரோ சிண்ட்ரோமில் பாதிக்கப்பட்ட குழந்தை ட்ரை பண்ணுது, இந்த மாதிரி சவுண்டு வர்றதை நிப்பாட்டுறக்கான்னு ட்ரை பண்ணது முடியல. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கேயே சவுண்டு வருது, எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க. ஆசிரியர் கூட குழந்தையுடைய பிரச்சனையை கண்டுக்கிறாமல் அந்த குழந்தைய கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிடுறாப்புல. பிரின்ஸ்பல்கிட்ட இந்த விஷயம் போது பிரின்ஸ்பல் சொல்கிறாப்புல, உங்கள் குழந்தை இப்படி பண்ணுறதுனால மற்ற குழந்தைகள் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க, அதனால் டிசி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு டிசியை கொடுத்துறாப்புல. அவங்க அப்பா சொல்கிறாப்புல, என் குழந்தைக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் வேணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் அந்த அம்மா விடலை, என் குழந்தை மற்ற குழந்தைகள் மாதிரி நார்மலான ஸ்கூலில் தான் படிக்கணும், அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அங்கே ஆடிட்டோரியத்தில் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு, நடுவில் வந்து அந்த குழந்தை வந்து அந்த சவுண்டை கொடுத்துருது. ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கும்போது யாரும் சவுண்டு கொடுத்தாங்களே, அது யார், தயவு செய்து எந்திரிச்சு வாங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த குழந்தை போகுது. உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாப்புல. அந்த குழந்தை தன்னுடைய பேரை சொல்லுது. அந்த குழந்தைகிட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்து எனக்கு வந்து டியூரோ சிண்ட்ரோம் இருக்குது, அதனால் நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், நான் முடியல, இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, என்னை மற்றவங்களாம் என்னை பார்த்து கேலி பண்ணுறாங்க, வாத்தியார் கூட என்னை கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிடுறாப்புல, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. குழந்தைகிட்ட கேட்குறாரு, பிரின்சிபல் கேட்குறாப்புல, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு. அந்த குழந்தை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நானும் மற்ற குழந்தைகள் போல இருக்கணும், அவங்கள போல ட்ரீட்டட் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. குழந்தைக்கு அந்த பிரின்சிபல் சொல்கிறாப்புல, இந்த ஸ்கூலில் உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் உள்ளது, நீங்கள் நினச்ச முறையே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாப்புல. நார்மலான ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா குழந்தைகளுடைய பிரச்சனைகளை யாரும் கேட்க மாட்டாங்க, மற்றவர்கள் மாதிரி அவங்களும் சேச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிறந்த நல்ல ஆசிரியர் அவனா என்னன்னா, அந்த குழந்தையுடைய பிரச்சனை என்ன, அது என்ன, அதற்கான சொல்யூஷன் எடுக்கணும். இந்த பிரின்சிபல் மாதிரி அவர் தாங்க உண்மையான நல்ல ஆசிரியர். பதிவு எல்லாரும் பாருங்க, மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை.